Good morning guys, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? I hope you guys are doing well. So என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பைக் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், எப்படி சர்வீஸ் பண்ணுறேன், பைக்கை பற்றின வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய ரிக்வஸ்ட் வந்தது. ஸோ நம்ம வந்து பைக்கில் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நம்ம ஆர்ட் ஆஃப் மோட்டார் சைக்கிள்ஸ் வரைக்கும் போகிறோம். ஸோ ஆர்ட் ஆஃப் மோட்டார் சைக்கிள்ஸ் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் யூ டு நாட் நோ, நான் போகிற வழியில் சொல்கிறேன். அண்ட் ஆர்ட் ஆஃப் மோட்டார் சைக்கிள்ஸ் போயிட்டு நம்ம ஹேண்டில் பார் சேஞ்ச் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குது, அவங்க எப்படி சர்வீஸ் பண்ணுறாங்க, அவங்களோட கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். Alright guys, okay, டைம் 11 மணி இருக்கும். கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புறேன். வண்டி வந்து கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணி ஆகணும். பட் ஆனால் இந்த சேஞ்சஸ், இந்த மாட்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கைஸ் மெயின் ரோடுக்கு வந்தாச்சு. அண்டு ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணேன், அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக என்னோடய ஃப்ளாட்மேட்டு தான் அவர் வந்து டைகர் 800 வச்சுருக்காரு. அண்டு அவர் வந்து அப்படியே பைக்கர் ஸ்டாக் ஷேர் பண்ண. இஸ் ஃப்ரம் பெங்களூர், அனூப். நைஸ் மீட்டிங் யூ ப்ரோ. பெங்களூர் இஸ் ஆப்வியஸ்லி இன்ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் டிராஃபிக். இது வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணலை, இன்றைக்கி ஃபேஸ் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பி இருந்திருக்கலாமோ. ஓ ஓகே, அந்த சைடு ரோடு வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க போல். 13 கிலோமீட்டர்ஸுக்கு 46 மினிட்ஸ் காட்டுதுங்க. என்ன இது இப்படி இருக்குது? ஸோ அழகான ஒரு சின்ன லேக் மாதிரி இருக்குது லெஃப்ட் சைடில், சூப்பராக இருக்குது. ஐ திங்க் இன்னொரு பெரிய டிராஃபிக் ஜாம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஏரியாலாம் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக சில்க் போர்டு வந்து நேராக போகணும். சில்க் போர்டு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ பெல்லந்தூர் அப்படின்ற ஒரு இடம் தாண்டி போய்கிட்டு இருக்கோம். அண்ட் 8.2 கிலோமீட்டர்ஸ் 29 மினிட்ஸ். ரொம்ப ஓவர். இந்த ஸ்ட்ரெயிட் ரோடு தான் வந்து கோர்மங்கலாலாம் போகிறது. அண்ட் நம்ம வந்து இப்போது லைட்டாக ரைட் எடுத்துகிட்டு அப்புறம் ஸ்ட்ரைட் போகணும். வேணா கை, ஐயோ ஒரு எலி 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 ஏற்றிட்டேனா சரியில்லையே. ஐயோ, நடு ரோட்டில் எலி எங்கேருந்து வந்துட்டுருக்கு. ஓகே, ஃப்ளைஓவர் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஃப்ளைஓவர் மேலே ஏறணும். ஓ வாவ், பெரிய ஒரு ஆஞ்சநேயர் கோயில் போகிறார். ஸ்ரீராமர் கோயில் அது. ஓகே ஓகே ஓகே, இதுதான் அந்த ஸ்ரீராமர் கோயில். மேப் பார்க்கும்போது ஸ்ரீராம கோயில்னு காமிச்சிருந்தது. செம்ம பெருசாக இருக்கே, அதனால் வந்து பார்க்கணும். சூப்பராக இருக்கு. ஆர்கிடெக்சர் வந்து அந்த திராவிட ஸ்டைல் கிடையாது. திஸ் இஸ் லைக் நகரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். ஆர்ட் ஆஃப் மோட்டார் சைக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர் ஜுனைத் பாய், முர்தாசா ஜுனைத் அப்படின்னு சொல்லி, அவர் வந்து ஒரு ரேலி ரைடர், மோட்டோக்ராஸ் ரைடர். இஸ் அ கிரேட் பைக்கர், கிரேட் ஹியூமன் பீயிங். அவரை நேரில் நான் பார்த்தது கிடையாது. அவரை பற்றி நான் ஆர்டிகல்ஸ் படிச்சிருக்கேன். அவரை பற்றி நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, வீடியோஸும் பார்த்துருக்கேன் யூடியூப்பில். ஸோ ஹீஸ் அ லெஜண்ட் இன் தி பைக்கிங் கம்யூனிட்டி. ஓகே, ஸோ ஹீ இஸ் அ லெஜண்ட் பைக்கிங் கம்யூனிட்டி. ஸோ அவரோட ஷாப் தான் ஆர்ட் ஆஃப் மோட்டார் சைக்கிள். அவங்க வந்து வண்டி வந்து மோட்டோக்ராஸ் ராலி இதுக்கெல்லாம் ரெடி பண்ணுவாங்க, வண்டியை சர்வீஸும் பண்ணுவாங்க போல். அண்ட் அவங்க வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ணுறாங்க. அந்த டூரிங் ஆக்சசரிஸ்ன்ற மாதிரி பைக் ஸ்பெசிஃபிக்காக வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணுறாங்க. ஹிமாலயனோட கோன் செட் இஷ்யூ வந்து யாராலையுமே ஃபிக்ஸ் பண்ண முடியாத அந்த கோன் செட் இஷ்யூ வந்து அதுக்கு வந்து ஆர்ட் ஆஃப் மோட்டார் சைக்கிள்ஸில் ஃபிக்ஸ் இருக்குதுன்னு சொல்லி 2-3 ஹிமாலயன் ஓனர்ஸ் வந்து யூடியூப்பில் வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ பர்சனலாக எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இந்த மாதிரி மற்றவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருக்கேன், அவ்வளோதான் தெரியும். அண்ட் இந்த நம்ம வண்டிக்கு வந்து ஹேண்டில் பார் ராயல் என்ஃபீல்டுக்கு வந்து கிளாசிக், ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் அண்ட் புல்லட்டுக்கு வந்து அந்த ஹேண்டில் பார் இருக்குது, ஏஎம் ஹேண்டில் பார். அது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டான ஹேண்டில் பார். ப்ளஸ் வந்து ஆஃப் ரோடிங் எல்லாம் போகிறதா இருந்தாலும் அந்த ஹேண்டில் பார் வந்து கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வைப்ரேஷன் வந்து கொஞ்சம் லெஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நம்ம இன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம். அந்த ஹேண்டில் பார் வந்து வைப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணுதா, சால்வ் பண்ணுதா இல்லையான்றது பார்ப்போம். ஸோ மடிவாலா அண்டர் பாஸ். ஓகே, ஸோ கைஸ், நம்ம வந்து கோரமங்கலாலாம் தாண்டி க்ராஸ் பண்ணி இப்போ வந்து அடுகோடி அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துக்கிட்டோம். அண்ட் லெஃப்ட் எடுத்தாச்சு. ஓகே, ஹோப்ஃபுல்லி இங்கே எங்கேயா தான் இருக்கணும். Is this the place? Yeah, Art of Motorcycles, yes. So guys, this is the place, Art of Motorcycles. சரி, உள்ளே போகலாம். பேக்கில் எடுத்துகிட்டு உள்ளே போவோம். சரி. So guys, பாருங்கள் எவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. ரேலி, டஸ்ட் டியூனர், ஏகப்பட்ட அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் இட் லுக்ஸ் லைக் ஜுனைத் பாய் வந்து லேயில் இருக்கார் போல். This is the product actually, the handlebar, quite heavy. நம்ம இப்போ வந்து இது ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு we'll see how it is. ஓகே கைஸ், ஸோ இங்கே வந்துட்டோம். பின்னாடி பாருங்கள் எப்படி இருக்குது. இவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபுல்லாக சுற்றி காட்ட முடியாது, ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் பைக்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே வந்து வைப்ஸே வந்து டிஃப்ரெண்ட் வைப். ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. அந்த ஹேண்டில் பார் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். வண்டி எடுத்துகிட்டு வருவாங்க. அண்ட் அட் த சேம் டைம் நம்ம வந்து ஆக்ஸ் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த ஆக்ஸ் லைட்ஸும் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான், அந்த வேலை முடிஞ்சிச்சு. இன்னொரு இடத்துக்கு போய் அதை ஃபிக்ஸ் பண்ணலான்னு இருந்தேன், விசாரிக்கலாம்னு இருந்தேன். பட் ஆனால் இங்கேயே இருக்குது, ஸ்டாக் இருக்குது. ஸோ இங்கேயே ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே போவோம். அண்ட் ஆல்சோ Junaid Bhai's brother. Yeah. Okay. It's nice meeting you, bro. Same here. Having you here is a good opportunity for us. Thank you. ஸோ நம்ம வண்டியை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. லைட்ஸ் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதான் நம்ம பழைய ஹேண்டில் பார், அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம இதான் மாற்ற போகிறோம். Art of Motorcycles. ஸோ ஃபிக்ஸ் பண்ணவருக்கு இப்படி தான் இருக்குது. நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. இது வழியாக தான் அந்த ஹார்னஸ் எடுத்து இக்னிஷனில் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இதுதான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி தான். ஓகே, எதுவுமே நீங்கள் கரெக்டாக தேவையில்லை, எதுவுமே கட் பண்ணி சிப் பண்ண தேவையில்லை. இது வந்து ஃபுல்லாக வாட்டர் ப்ரூஃப். பாருங்கள், எக்ஸ்ட்ரா இன்சுலேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. इग्निशन से ही आएगा, जब चाबी ऑन होगी तभी ऑन होगा। अच्छा, கைஸ், ஸோ எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம். நான் காட்டுறேன், யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றது போடுறேன். இப்போதைக்கு வந்து கவர் பண்ணி வச்சுருக்கோம், ஏன்னா சிட்டியில் வந்து மேபி போலீஸ் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து கோப்ரோ பேட்டரி வந்து ரொம்ப கம்மியாகிட்டுருக்கு. ஸோ அதனால் இப்போ போயிட்டு போகிற வழியில் ஏதாவது சாப்பிட்டு போயிட்டு அப்புறமா வீட்டுக்கு போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம இந்த லைட்டோட பவர் எப்படின்றது டெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, அந்த கவர் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, ஆடியோ கேட்குதுன்னு நினைக்கிறேன் கிளியராக. இங்கே ஆன் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குது? ஓ, இட்ஸ் வெரி பவர்ஃபுல். அப்படியே கொஞ்சம் ஏதாவது ஒரு ஸ்ட்ரீட்டில் போயிட்டு உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். ப்ளஸ் வந்து அந்த ஃபாக் ஃபில்டர் கூட எடுத்திருக்கேன். அந்த ஃபாக் ஃபில்டர் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு இப்போ இங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது நம்ம நார்மல் லைட்டிங்கு. அண்ட் திஸ் இஸ் வித் தி Maddog ScoutX. ஸோ இந்த ஸ்ட்ரீட்டில் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. பாருங்கள், எப்படி இருக்குது லைட்டு. இது வந்து லைட் ஆஃப் பண்ணும்போது
with the lights on. Nice, right? ஓகே, இது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஹைவேஸில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து நான் வந்து அந்த ஃபாக் லைட் ஃபில்ட்ரு போட்டு கூட காட்டுறேன். ஸோ இங்கே வந்து நான் காட்டுறேன். இது வந்து நார்மல் லைட்டிங் எவ்வளோ தான் இருக்குது வித் தி லைட்ஸ். ஓகே, நம்ம கரெக்டாக ஃபோக்கஸ் வந்து கீழே வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம மேலே வச்சிட்டோன்னா ஆப்போசிட் வரவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்படி இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. அந்த எல்லோ ஃபாக் லேம்ப்ஸ் எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்கலாம். ஓகே ஓகே ஸோ அந்த ஃபாக் ஃபில்டர் போட்டாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? நைஸ், ரைட்? நைஸ் yellow light, very nice. ஓகே, ஐ திங்க் திஸ் இஸ் இனஃப். நம்மளுக்கு இது மோர் தென் இனஃப் ஆக்சுவலாக. ஆர்ட் ஆஃப் மோட்டார் சைக்கிள்ஸ் போன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பீப்புள். ஸோ இட் வாஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இந்த ஹேண்டில் பார் வந்து வேறு லெவல் கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது வண்டிக்கு. கிளியரான ஒரு ரிவ்யூ நான் சொல்கிறேன் லாங் ரைட் போன பிறகு. இன்னொரு 2-3 டேஸில் வந்து கண்டிப்பாக ஒரு லாங் ரைடு உண்டு. ஒரு பியூட்டிஃபுல்லான டெஸ்டினேஷனுக்கு போகிறோம். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு தான் போகிறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. அண்ட் இந்த லைட்ஸை பற்றியும் இந்த ஹேண்டில் பாரை பற்றியும் வந்து நான் ஃபீட்பேக் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு நான் ஜென்யூனாக ஷேர் பண்ணுறேன். ஸோ யா, ஸோ அவ்வளோதான் கைஸ். ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய்ட் திஸ் வீடியோ. கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய ரைட்ஸ் வீடியோ வந்துட்டுருக்கு. ஸோ stay tuned for more. So thank you so much for watching. Take care, stay safe. I'll see you guys in the next video.